அன்புள்ள நண்பர்களே, நோயாளிகளை நலம் விசாரிப்பது நபி வழியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் நறுக்கென்று 2 வார்த்தைகளில் பிரார்த்தனை புரிவார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று பார்க்கின்ற பொழுது, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் உங்களுடைய இந்த நோய் உங்களை பாவத்தின் அழுக்கிலிருந்து கழுகி உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுக்கு இறைவன் நாடினால் நோய் நிவாரணம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிவார்கள். அப்ப நாமும் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்கிறோம், பழங்களை நாம் வாங்கி செல்கிறோம், பிஸ்கட் பாக்கெட்டுகளை நாம் வாங்கி செல்கிறோம், அல்லது பால் பவுடர்களை, ஹார்லிக்ஸ் போன்ற பவுடர்களை வாங்கி செல்கிறோம். ஆனால் அதை கொடுத்து விட்டு பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறோம். அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த தின்பண்டங்களை, பழங்களை வாங்கி கொடுப்பதை விட அவரை தரிசிக்கின்ற பொழுது ஆறுதலாக இந்த வார்த்தையை கூறி அவருடைய தலையை வருடி தடவி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் உங்களுடைய இந்த நோயிலிருந்து இறைவன் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான், இந்த நோயின் மூலமாக உங்களுடைய பாவத்தை இறைவன் கழுகி உங்களை பரிசுத்தப்படுத்துவான் என்ற 2 வார்த்தைகளில் நாம் நோயாளிக்கு நலம் விசாரிக்க செல்லுவோம். அவர்களுக்கு பக்கத்தில் வல கொலகலவென்று அதிகமாக பேசி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது.